அண்ணன் கேட்கறது ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது பொருள் என்ன? அந்த ஆட்சியில் ஊழல் லஞ்சம் இருக்குமா இருக்காது? கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை இருக்குமா இருக்காது? சாராய கடைகள் இருக்குமா இல்லை மூடப்படுமா? நிலத்தின் வளங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்படுமா இல்லை பாதுகாக்கப்படுமா? கல்வியின் தரம் அப்படியே உயர்ந்துருமா? தாத்தா பேரில் எம்ஜி இது ஓமந்தூரார் பேரில் இருக்க அரசு மருத்துவமனையில் தரத்தை உயர்த்திடுமா? பசி இல்லாத மக்கள் உறங்க போவாங்களா? என்ன நடந்துருன்னு சொல்லுங்க. புதிய ஆட்சி இதுவரை இருந்ததுலேருந்து புதுசு என்ன புதுசு என்ன? இங்க பெண்களுக்கு மட்டும் இலவச பஸ் பாஸ், நீங்க ஆண்களுக்கு இலவச பஸ் பாஸ். மொத்தமா பஸ்ஸை சும்மா ஓட்டுவீங்க. கண்டக்டர் காசு, டிரைவர் காசு யாரு எங்க சொத்த வித்துட்டு வந்து கொடுப்பீங்களா? எங்க கிட்ட இருந்து எடுத்து கொடுப்பீங்களா? போன தடவை இவர் தான் இருந்தார் ஐயா, எடப்பாடி ஐயா. இப்ப இந்த தடவை இவர் இருக்கிறப்ப திருப்பி ஆளை மாத்தி மாத்தி உட்கார வைப்பீங்க. ஆட்சி முறை மாறுமா? ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையான நிர்வாகம் வருமா? அதான கேள்விங்க. பாலுக்கலாத குழந்தை, வேலைக்கு அலையாத இளைஞன், கல்விக்கு இயங்காத மாணவன், இதுதான் என் கனவு இந்தியானா அடிமை இந்தியாவில் இந்த முழக்கத்தை முன் வச்சான் பகத்சிங். விடுதலை பெற்று 80 ஆண்டுகள் தொற்றுச்சு. இன்னும் இந்த முழக்கம் அப்படியே தான் இருக்கு. போய்கிட்டே இருக்கும்போது பேருந்து சக்கரம் கலந்து ஓடும். இந்த பஸ் ஓசையா ஓடனா இல்லை காயிலாங்கலையில் போடக்கூடிய பழைய இரும்பைலாம் பஸ்ன்னு சொல்லி ஓட்டிக்கிட்டு இவங்க பண்ற பாடு. ரேஷன் அரிசி போடுறீங்க இலவசம். எந்த அமைச்சர் வீட்டில் அதை வாங்கி சமைப்பீங்க? எந்த சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், அது மாமன்ற உறுப்பினர் வீட்டில் சமைப்பீங்க. ஒரே நெல் ஒரே அரிசி கடைக்கு விற்பனைக்கு போகும்போது தரமா இருக்கு. அதே நெல் அதே அரிசி மக்களுக்கு சேவைக்கு மக்கள் விநியோகத்துக்கு வரும்போது நாத்தம் அடிக்குது. இடையில என்ன நடக்குது? 60 ஆண்டுகளா ஆண்டு தலைநகர்ல தண்ணி வடிஞ்சோட வாய்க்கால் வெட்டாத நீங்க என்ன ஆட்சி மாதிரி என்ன போகுது சொல்லுங்க தம்பி? வெள்ளத்துல மிதத்து விட்டு வெள்ள நிவாரணம் கொடுக்கறதெல்லாம் ஆட்சி. வெள்ள நீர் வடிந்து நெல் நீர் தேங்கி மக்களை மிதக்க விடாம தடுக்கிறது இருக்கோ, வெள்ளம் வடிந்து ஓட எவ்வளவு மழை பெஞ்சாலும் போய் இந்த இடத்துல சேரும்டான்னு அதுக்கு வழி செய்யறதான் ஆட்சி. அப்படி ஆட்சி வருமா? அப்புறம் புதிய போடுறீங்க.